தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற கல்வி ரீதியான திட்டங்கள் வேறு ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது, அதைத்தான் நீங்க காப்பி எடுத்து பண்றீங்கன்னு ஒன்ன காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. காலை உணவு திட்டம், இது என்ன பிரமாதம் பாரு, பீகார்ல ஏற்கனவே இருக்கு சொல்லு. மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலேயே அந்த ஊர்ல இருக்கு சொல்லு. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லு, மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லு. இலவச பஸ் பாஸ் சொல்லு, சைக்கிள் சொல்லு. என்னத்த சொல்லுவ? என்ன கொடுத்த படிப்பை கொடுப்பதற்கு? இந்த அரசு வந்த பிறகு ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டதுன்னு செய்தி வருது. உடனே முதலமைச்சர் என்ன ஆணை போட்டாரு, பழுதான அத்தனை பள்ளி கட்டிடங்களையும் கணக்கெடுங்க. தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம பார்க்கிறதும் இல்ல. முதலமைச்சர் ஒரே ஒரு ஆணை, தமிழ்நாட்டில் பழுதடைந்திருக்கிற அத்தனை பள்ளி கட்டடங்களையும் கணக்கெடுங்க, அத்தனை இடிங்க. இடிச்சிட்டு ஒரே ஆணையில் அத்தனை பள்ளி கட்டடங்களை புதிதாக கட்டுங்க. 8000 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல. 8000 வகுப்பறை கட்டிடம். அந்த அளவுக்கு பள்ளி கட்டமைப்பை, கல்வி கட்டமைப்பை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஸ்மார்ட் கிளாஸ் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஒரே ஆணையில எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் திறன் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் தமிழ்நாட்டுல தான், வேற எங்க இருக்கு? அப்ப இந்த அளவுக்கு நாம ஸ்கீமுக்கு மேல ஸ்கீமை போட்டு அரசு நிதியை அவ்வளவா கொடுத்து கல்வியை வளப்படுத்தி மாநிலத்தை நலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஒன்னை புகுத்தினால், அது பிற்போக்கானதாக இருந்தால், அது நம்மை விட பின்தங்கியாக இருந்தால் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? எனவே நாம் அதை நிராகரிக்கிறோம்.